மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய 10ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் இருக்குது. ஒரு பக்கம் இது நன்மை. இன்னொரு பக்கம் உங்களுடைய 10ஆம் அதிபதி குரு 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார், குரு பகவான். ஆக யாரெல்லாம் தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் கவர்மெண்ட்டால் ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழில் உங்களுக்கு ஸ்மாராக இருக்கும். பிஸ்னஸில் பெருசாக லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் இல்லை. உங்களுக்கு பிஸ்னஸில் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக தொழில் இல்லாமல் உங்களுக்கு விட்டு விட்டு நடக்கும். உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபமாக தான் இந்த வாரம் இருக்குது. பட் அதே சமயத்தில் யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ, அதாவது இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிறது, இது அத்தனைக்குமே வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை இருக்குது. நான் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. விவசாயம் சார்ந்த துறைகளில் யாரெல்லாம் இருக்கீங்களோ நான் வருமானம் நார்மலாக உங்களுக்கு இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். வேலையில் இருக்குது, வேலை இல்லாமல் இல்லை. பட் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு சனி 2 பேருமே உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துட்டே இருக்காங்க, இது நன்மை. பட் அதே சமயத்தில் உங்களுடைய வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறது, இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறது, ரோலை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, ரோல் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிறைய இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் ஏதாவது பணம் கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்களோ இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ நல்லது நடப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. அது இல்லாமல் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் பாஸ்போர்ட் வீசா அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது கிடைப்பதற்கான வாரமாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் குறிப்பாக பைரவரையும் தரிசனம் பண்ணுங்கள்.